வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டணி கட்சிகள்னா ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களா, கொடுக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் சமீபத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டாரு. ஆட்சியில பங்கு வேணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது ரெண்டு விதமா சொல்லியிருக்கிறாரு. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது பெரும்பான்மை இருந்தாலும், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சீட்டு இருக்கு இல்லையா, அதுல 117க்கு மேல ஒரே கட்சி திமுக வாங்கிருச்சுன்னு வைங்களேன், அது பெரும்பான்மை இருக்குன்னு அர்த்தம் முழுக்க. அப்படி இருந்தாலும் ஆட்சியில பங்கு கொடுக்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா 117க்கு கீழே வருது, 110 100 அப்படின்னு வருது. 2006ல திமுகவுக்கு 96 சீட்டு கிடைச்ச மாதிரி, அப்பவும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு ராஜேஷ்குமார் சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ கேட்காட்டி அப்புறம் முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா 2006ல திமுக ஆட்சிக்கு வந்தபோது 96 சீட்டு தாங்க வாங்குச்சு. காங்கிரஸோட உதவி, பாமகவோட உதவி எல்லாம் இருந்ததுனால அந்த ஆட்சி திரு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி 5 வருஷம் நிறைவு செஞ்சது. அத செல்வி ஜெயலலிதா அந்த ஆட்சியை மைனாரிட்டி திமுக அரசு அறிக்கைக்கு அறிக்கை, பேட்டிக்கு பேட்டி ரொம்ப வச்சு செஞ்சாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ராஜேஷ்குமார் காங்கிரஸோடைய முக்கிய தலைவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆனா ஏங்க இந்த சமயத்துல இதை சொல்றீங்க அப்படின்னு செல்வ பெருந்தகைக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா மெதுவா போகணும், அமைதியா போகணும். தேர்தல் சமயத்துல காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட இருந்து நிறைய சீட்டுகளை வாங்கி பெறணும். இந்த 25 சீட்டு வேலையெல்லாம் ஆகாதுங்க. அப்போ கொடுத்தீங்களே 65 சீட்டு, அதை கொடுங்க அப்படின்னு பழைய நினைவுல கேட்கலான்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் திமுக எடுத்து கொடுத்துருமா? இருந்தாலும் நிறைய சீட்டை வாங்கியாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 45 சீட் அந்த மாதிரி வாங்கியாச்சு அப்படின்னா, திமுக குறைஞ்ச தொகுதிகளை தான் தேர்தலை போட்டியிடும். இதே மாதிரி நிறைய கட்சி நினைக்குது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாமே நினைக்கிறாங்க, திமுகவை குறைஞ்ச இடத்துல போட்டியிட வச்சா, ஒரு கடுமையான போட்டி வந்தது அப்படின்னா, திமுக அந்த பெரும்பான்மை இல்லைன்னு வைங்களேன், இந்த 118ங்கிற மேஜிக் நம்பர் வரல அப்படின்னா, அப்புறம் செம குடைச்சல் கொடுத்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அசந்து போறவர் இல்லைங்க திரு மு.க. ஸ்டாலின். அவரு எவ்வளவு வருஷமா அரசியல் இருக்கிறாரு. கடந்த 7-8 வருஷமா கடுமையா இந்த கூட்டணி கட்சிகளை அழகா கொண்டு போயிட்டு இருக்காருல்ல. ஆனா இந்த தேர்தல் கடந்த தேர்தல்கள் மாதிரி இல்லை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும். அது செஞ்சு காமிக்கணும். அதே மாதிரி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அது செஞ்சு காமிக்கணும். இந்த மாதிரி சமயத்துல கடுமையான தேர்தல் போட்டி இருக்கு. நிச்சயமா போட்டி இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எதிர்கட்சிகள்ல அதிமுக பாஜக அணி அப்படி ஒன்றும் வலு இல்லாததுன்னு சொல்ல முடியாது. நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இருந்தாலும் விஜய் வேற வந்துட்டு இருக்கிறார். விஜய் வந்தா என்ன, திமுகவுக்கு நல்லதுதான் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்க முடியாது. விஜய் என்ன அப்படியே அதிமுக வாக்கு மட்டும் கவர போறாரா? திமுக ஓட்டையும் கவருவார். அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்துல திமுக ஓட்டை கொஞ்சம் அதிகம் கவர்ந்துட்டார் அப்படின்னா திமுக பெரும்பான்மை குறைஞ்சிருமல்ல. ஆகையால கூட்டணி கட்சிகளை நல்ல ஹியூமர்ல, நல்ல சாஃப்டா மென்மையா வச்சுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். ஆனா இந்த சமயத்துல அதிமுகவும் நெருக்கடி இருக்குங்க. ஏன்னா அது தனித்து ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட, இந்த பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கலக்கத்தை தான் கொடுக்குறாங்க. அவருக்கு தெரிய கணக்குகள் எல்லாம் அப்படி ஒரு மெஜாரிட்டியா 117க்கு மேல அதிமுக வந்துரும் அப்படின்னு எடப்பாடிக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒரு 100-150 சீட்டு, 90-95-20 சீட்டு வந்துச்சு அப்படின்னா பாஜக இன்னும் பாமக, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. தமிழ்நாட்டுல இதெல்லாம் சாத்தியங்களா? தமிழ்நாட்டுல மக்கள் என்ன ஒரே கட்சி ஆட்சியை தான் விரும்புவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படின்னு கூட்டணி ஆட்சியில மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் இல்லைங்க. 2006ல என்ன பண்ணாங்க? ஏன் திமுகவை 96 சீட்டுக்குள்ள சுருக்குனாங்க? இல்ல கம்மியா கொடுத்துட்டோம்னா அப்புறம் கூட்டணி ஆட்சி வந்துடும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா 117க்கு மேல 120 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. ஆனா கொடுக்கல. மக்களுக்கு அந்தந்த ஆட்சி மீது இருக்கின்ற விருப்பங்கள், அந்த ஆட்சி மேல இருக்கின்ற கோபங்கள், இது எல்லாத்தையும் தேர்தலை காமிச்சிடுறாங்க. இது வரைக்கும் நடந்து முடிந்த ஆட்சிகள் எல்லாமே பெரும்பான்மை ஆட்சிகளா இருந்திருக்கலாம். 2006ல் இல்லை, இருந்திருக்கலாம். இனி அப்படி வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் ஃபேக்டர். விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் அப்படியே ஒரு அதிரடி அடிச்சாருல, ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படின்னு.
எல்லா கட்சிகளும் நம்பவே முடியாம பார்த்தாங்க. சில பேர் இதெல்லாம் சும்மா சொல்றாருங்க, இதுவரை அவர் ஆட்சிக்கே வரல, அவருடைய வாக்கு சதவீதம் என்ன நிரூபிக்கவே இல்லை, இவர் போய் ஆட்சியில பங்குன்னு சொன்னா எப்படிங்க, சும்மா தூண்டில் போட்டு இழுக்கிறது, இதெல்லாம் நாங்க மயங்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. திருமாவளவன் சொன்னார், போன வருஷம் திருமாவளவன் என்ன பேசிட்டு இருந்தாரு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொன்னார். ஆனா இப்போ கேட்க மாட்டோம் அப்படின்னு தெளிவுபடுத்தினார். எந்த கட்சிக்கு தான் ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நினைவு இல்லாம இருக்கும்? காங்கிரஸ் இருக்காதா, இல்ல விடுதலை சிறுத்தைகள் இருக்காதா, முஸ்லீம் லீக் போன்ற கட்சியில் இருக்காதா? இடதுசாரிகள் வேண்டாம் சொல்லிட்டாங்க, நாங்க ஓரமா நிறைய சீட்டு கொடுத்தா போதுங்க அப்படின்னு. ஆனா எல்லா கட்சிகளும் ஆட்சியில பங்குங்கிற விருப்பம் நிச்சயமா இருக்கு. அதை விஜய் அழக அதை விட்ட போட்ட உடனே எல்லாருக்கும் அந்த ஆசை அதிகமா போச்சு. அப்படின்னா விஜய் பக்கமே போயிருவாங்களோ, சாத்தியம் இருக்கோ? சரிங்க, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள், இடதுசாரிகள் அப்படி அத்தனை பேரும் விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா விஜய் ஜெயிப்பாரா இல்லையா, ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதிக அளவு இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ திமுக என்ன பண்ணும், மற்ற கட்சிகளை சேர்த்துட்டு கூட்டணி அமைச்சு போகுமா, இல்ல ராமதாஸோட இல்ல மற்ற வாரங்க கட்சியோட போகுமா? அப்போ அது வெல்ல முடியுமா? ஏன் வெல்ல முடியாது? கூட்டணி கட்சிகளுக்கு பலம் கொடுப்பது திமுக தான் அப்படின்னு திமுக விமர்சகர்கள் கடுமையா சொல்றாங்க. என்னங்க இந்த கூட்டணி கட்சிகளுக்கு பலம் இருக்குங்க, திமுகனாலதான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படி சொல்ல முடியாது. 1%, 1.5%, 2.5% எல்லாம் பல தொகுதிகள்ல மிகப்பெரிய வெற்றிக்கு நிச்சயமா அச்சாரமா இருக்கு. அதை மறுக்க முடியாது. அதை திமுக நல்லா உணர்ந்திருக்கு, கூட்டணி கட்சிகள் நல்லா உணர்ந்திருக்கு. ஆகையால இப்போ இருந்தே இந்த மியூசிக்க ஆரம்பிச்சாதான் தேர்தல் நெருங்க நெருங்க நெருக்கடி கொடுக்க முடியும். தேர்தலுக்கு எவ்வளவு மாசம் இருக்குங்க, செப்டம்பர் விட்டுருங்க, செப்டம்பர் ஆயிப்போச்சு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் முடிஞ்சிருச்சுன்னா ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் தேர்தல் சூடு செம்மையா பறக்கும். பிப்ரவரி மாசம் தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஆகையால ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு, கம்மியான மாதங்கள் இருக்கு. இந்த சமயத்துல திமுகவுக்கு நல்லா புஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தேர்தல் சமயத்துல எங்களுக்கு நிறைய ஆட்சியில பங்கு வேணுங்க அப்படின்னு சொல்ல முடியாட்டியும், ஐயா போன தடவை 6 சீட் கொடுத்தீங்க, இந்த ஒரு 25 சீட் வேணும், 25 சரி சரி போனா போத 8ங்க 10 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அது முடியல அப்படின்னா என்ன பண்றது? விஜய் தான் தயாராக இருக்கிறார், விஜய் கொடுக்க தயாராக இருக்கிறார், இடங்களை கொடுப்பார், ஆட்சியில் பங்கும் கொடுப்பார் அப்படின்னு நிலைமை தெளிவான உடனே நிச்சயமா திமுகவுக்கான நெருக்கடி முற்றும். ஸ்டாலின் இந்த மாதிரி தலைவலி நான் பார்த்தவர் தான், ஆனா இந்த தலைவலி புது தலைவலியா இருக்கும். எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொடுக்கிற தலைவலி. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆட்சியில் பங்கு பெற வேண்டும், அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும், நம்ம கட்சிக்காரங்க 4 பேர் அமைச்சராக வேண்டும், அவங்க பாஷையில சொல்றதா இருந்தா மந்திரியாக வேண்டும். இந்த மந்திரி ஆகணுங்கிற ஆசை எந்த கட்சிக்கு தான் இல்ல, பாஜக ரொம்ப அதிகமா இருக்கு. அதிமுக நெருக்கடி கூட ஆசையா இருக்கு. பாஜக கட் பண்ணிட்டு போனா அதிமுக யாரு வருவாங்க கவலை உங்களுக்கு இருக்கு. பாமக வரும், அன்புமணி ராமதாஸ் அங்கே போவாரு, டாக்டர் ராமதாஸ் இப்படி திமுக பக்கம் வந்துருவாருங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கிருஷ்ணசாமி எல்லாம் டைரக்டா சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சிங்க அப்படின்னு. இந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கும்போது எல்லா சிறிய கட்சிகள், யாரையும் சிறிய கட்சின்னு சொல்லக்கூடாதாங்க, எல்லா முக்கியமான கட்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதற்கு பெரிய கட்சிகளுக்கு நிர்பந்தம் கொடுக்க வேண்டும், பெரிய கட்சிகள் இதை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும். அப்படி இருக்கிற சமயத்துல நிறைய இடங்கள் கிடைக்கும், இடங்கள் கிடைத்தால் வெற்றிகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைத்தால் பெரிய கட்சிகளுக்கு நிர்பந்தம் கொடுத்து ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை திமுக எப்படி சமாளிக்க போகுது? இன்னும் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கு. விஜய் வருகின்ற அந்த வேகம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வாரமும் அவர் கூட்டங்களை சந்திச்சு அதிகம் பேசுறது, மக்கள் கிட்ட வர செல்வாக்கு, அதுக்கு வர்ற எதிர்வினை, அதுக்கு அவர் கொடுக்கிற அறிக்கைகள், இதெல்லாம் என்னமோ ஒரு பெரிய கட்சி தலைவர் மாதிரி அவர் ஆக்கிருச்சு. ஆகையால அவர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து இந்த கூட்டணி கட்சிகள் கவர்ந்துட்டு போயிருவாரோ எண்ணம் திமுக இருக்கும். அதனால ஸ்டாலின் சில கூட்டங்கள்ல விஜய் பெயரை சொல்லாமல் கூட விஜய்க்கு நேரடியாக தாக்குதல் அளித்து கொடுக்கிறார். ஆனால் விஜய் பற்றின பயம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு, திமுக இருக்கு, ஸ்டாலினுக்கும் இருக்கு. ஆகையால கூட்டணி கட்சிகள் ஆட்சியில பங்கு கேட்கறதுங்கிற கோரிக்கையை நிராகரிக்க முடியாது. அவங்க ஆட்சியில பங்கு கேட்கறது அப்படிங்கிறது நிறைய இடங்கள் கேட்கறது, ஐயா கடைசி நிமிஷத்துல கொடுத்து விட்டுலாங்க, இல்லாட்டி ஓடிடுவாங்க போல இருக்கு, இந்த வார்த்தையை மன்னிக்கணும், வேற கூட்டணிக்கு போயிருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால் இந்த தலைவலிக்கு மருந்து என்னவென்றால் கூட்டணி கட்சிகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. கூட்டணி கட்சிகள் அவ்வளவு சீக்கிரம் மகிழ்ச்சி அடையுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நன்றி, வணக்கம்.